வெல்கம் டு ஐ கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கமகமன்னு மணக்கிற சாம்பாருக்கு தனி டேஸ்ட்டு தாங்க. அப்படி ஒரு டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு கழுவிட்டு அதோட 1/2 கப்பு துவரம்பருப்பையும் சேர்த்து 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தண்ணியோடு சேர்த்து இதெல்லாம் வேக வைங்க. இந்த பருப்பு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த டைமில் ஒரு 4 பல் பூண்டோட ஒரே ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லை, அதனால சேர்க்கல. உங்களுக்கு உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதில் இருக்க ஹீட்டு பாடிக்கு போகாது. இப்போ இந்த கலவையெல்லாம் சேர்த்துட்டு அதான் நான் சொன்ன 10 சொட்டு பூண்டு விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆன பிறகு ஒரு முருங்கைக்காய், 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. 2 கத்திரிக்காவை நல்லா நீள்வாக்கில் நறுக்கி தண்ணியில் வச்சிருந்து போடுங்க, இல்லைன்னா காரல் வந்துடும். அப்புறம் ஒரு முள்ளங்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கேரட், பீன்ஸு, அவரைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய் இப்படி நீங்கள் நிறைய காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த காய்கறிகள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவும் 1 காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதி வரட்டும், காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம நினைப்போம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் இல்லை. பருப்பில் 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று தோரம்பருப்பு, அதாவது தோரம்பருப்புல பார்த்தீங்கன்னா ஒன்று மலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று காட்டுப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுப்பருப்பு கொஞ்சம் நமக்கு ஓப்பன் பாட்டில் வேக லேட் ஆகும். நீங்கள் நல்ல மலந்தோவர பருப்பாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் காய்கறியில் சேர்த்து ஒரு கொதி வந்தது 2 தக்காளியை நீள்வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும் நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால. பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா வெந்த பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அல்லது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இதோட ரெசிபி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன், அப்கமிங் வீடியோஸில். நல்லா இந்த சாம்பார் பொடி சேர்த்து உடனே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு சாம்பார் வெந்துடும். காய்கறிகள், பருப்பு எல்லாமே வெந்த உடனே இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா இதோட சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் செகண்ட் டைம் உப்பு போடணும். மொத்தம் உப்பு 3 ஸ்டேஜாக போடணும். ஃபஸ்ட்டு பருப்போட போட்டிருப்போம், 2வது இப்போ புளி விட்ட பிறகு போடும்போது இந்த உப்பு புளி இது எல்லாமே காய்கறிகளோட சேரும். அதே போல் சுவை செமையாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம போட்ட உப்பு காய்கறிகளுக்கும் அந்த புளியோடய சேரும்போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா நம்மளோட சாம்பார் கொதிச்சு வெந்துருச்சு, பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு 10 வெந்தயம் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்து நல்லா மிளகா ஜீரகம்லாம் வெடித்து நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 8லிருந்து 10 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்கிற உப்பு இந்த எண்ணெயோட அப்படியே அந்த மிளகா அதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு இல்லைங்களா, வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொரியும் போது அதோட அப்படியே கோட் ஆகிடும். அப்போ இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம் உப்பு போட்டு கரெக்டான டைமில் சாம்பார் பொடி போட்டு சொன்ன ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணிங்கன்னா உண்மையாகவே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு டிப் என்னென்னா, உங்களுக்கு ஒரு வேளை பருப்பு நல்லா நைஸாக கடையணும், எனக்கு முழுசாக இருக்கணும்னு போட்டிருக்கேன். கடையணும்னா நீங்கள் பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா வெந்த பிறகு கடைஞ்சிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு கடைங்க. ஃபில்டர் பண்ணி தண்ணியில் தனியாக காய்கறியை வேக வச்சு அப்புறமா சேர்த்துக்கோங்க. புளி விடும்போது எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்தாச்சு. நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட மண் சட்டி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மேலும் நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.